ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு சூப்பர் அண்ட் டேஸ்டியான ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மிக்ஸ்டு வெஜ் கோதுமை அடை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி நம்ம சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட் வந்து அடிபொலியாக இருக்கும். ஈவன் குட்டீஸுக்கு லஞ்ச் பாக்ஸ் இல்லைனா ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். வெஜிடபிள்ஸ் பிடிக்காத குட்டீஸ் கூட இது ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுலில் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு சால்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. கூட ஃப்ரெஷ்ஷான கொரியாண்டர் லீவ்ஸை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த வெஜிடபிள்ஸ்லாம் பிடிக்குமோ அது எல்லாமே ஃபைனாக கிரேட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி கேரட், பீன்ஸ் அண்ட் காலிஃப்ளவர் வந்து ஃபைனாக கிரேட் பண்ணி சேர்த்துருக்கேன். கூட ஒரு பெரிய வெங்காயமும் வந்து ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி ஆட் பண்ணி நல்லா சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு, ஒரு கிளாத்தில் வந்து நம்ம அடைக்கெல்லாம் தட்டுவோம்ல, அந்த மாதிரி ஒரு பெரிய சைஸ் பவுல் அளவுக்கு பேட்டர் எடுத்து அடைக்கு தட்டுற மாதிரி தட்டி ஒரு பேனில் வந்து சேர்த்துக்கோங்க. பேனில் சேர்க்கறதுக்கு முன்னாடி பேனை நல்லா ஆயிலால் கிரீஸ் பண்ணிக்கோங்க. அடை சேர்த்ததுக்கப்புறமா நீங்கள் ஆயில் இல்லைன்னா கீ ஆட் பண்ணி 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பர் அண்ட் டேஸ்டியான மிக்ஸ்டு வெஜ் கோதுமை அடை ரெடி. இதுக்கு சைட் டிஷ்ஷாக கர்ட் இல்லைனா பிக்கிள் கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். டேஸ்ட் வந்து அடிபொலியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ நைஸ் டே. டாட்டா, பாய்.